அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடற்படையினரால் கைதாகும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி அவர்களால் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி மீனவர் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் பீட்டர் ராயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபூர்வலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான உதவி சொலிசிட்டர் ஜெனரல் ராஜேஷ் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண இரு நாடுகளுக்கு இடையே கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதேபோல் தமிழக தலைமை வழக்கறிஞர் PS ராமநாதன் ஆகி கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களின் படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து இது போன்ற நிகழ்வுகள் ஏன் தொடர்ச்சியாக நிகழ்கிறது என மத்திய மாநில அரசுகளுக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தினார். மேலும் மீனவர்களின் படகுகள் சேதமடைந்தால் எப்படி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியும் என்றும் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த நீதிபதிகள் கைது செய்யப்படும் மீனவர்களின் குடும்பத்தினருக்கு நாளொன்றுக்கு 250 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. இந்த தொகையை கொண்டு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் என்றும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.